தற்போது கிடைத்த அண்மை செய்தி. இலங்கை கடற்படையால் மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கின்றனர். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும். தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு மடல் எழுதியுள்ளார். விடுவிக்க கோரிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மடல் அனுப்பியிருக்கிறார். இலங்கை கடற்படையால் மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கின்றனர். கூட்டு பணிக்குழுவை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டுவர உரிய நடவடிக்கை எடுக்கவும் மடலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இலங்கை கடற்படையின் கைது நிகழ்வுகள் மீனவ சமூகத்தினரிடையே பெருத்த துயரத்தையும் கடலோர மக்களிடையே அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தற்போது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மடலில் வலியுறுத்தியுள்ளார். தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு மடலில் வலியுறுத்தியுள்ளார். தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தூதரக நடவடிக்கைகளை எடுக்க கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தி வருகிறார். இலங்கை கடற்படையால் மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கின்றனர். கூட்டு பணிக்குழுவை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டுவர உரிய நடவடிக்கை எடுக்கவும் மடலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். இலங்கை கடற்படையின் கைது நிகழ்வுகள் மீனவ சமூகத்தினரிடையே பெருத்த துயரத்தையும் கடலோர மக்களிடையே அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இலங்கை கடற்படையால் மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கின்றனர். தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இலங்கை கடற்படையின் கைது நிகழ்வுகள் மீனவ சமூகத்தினரிடையே பெருத்த துயரத்தையும் கடலோர மக்களிடையே அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது.